அழகிய சோலை வனம், அருவிக்கரை பகுதி, இயற்கை எழில் கொஞ்சும் பகுதி. இங்கே ஒரு பெரியவர் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களிடம் கேட்டு பார்ப்போம் இன்றைய கதைகளை. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, பேப்பர் படிக்க பார்த்தாலே எங்களுக்கு ஆசையாக இருக்கு. அப்படியே இந்த அருவிக்கரை ஊருக்கு வந்தேன். வரும்போது யாரையுமே வீடுகளில் இருந்து வெளியிலேயே பார்க்க முடியல. ஒரு ஆளுக்கு பேர் கேட்க கூட முன்னால் வெளியில் திண்ணையில் ஆட்கள் இருக்கும். கேட்க முடியாது. அன்னைக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளே வீடு அடைச்சி வச்சுட்டு உள்ள டிவி பார்க்குது, செல்லு பார்க்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான நாள், சுதந்திர திருநாள், 80வது சுதந்திர திருநாள். இப்போது உங்களை மாதிரி வயசு காலங்கள்கிட்ட கேட்டால் தான் கதைகள் தெரியும். உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா எல்லாம் அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னால் வெள்ளக்காரன்ட்டு அடிமையாக இருந்த ஆட்கள். அவங்க எல்லாம் பாடுபட்டு தான் நம்ம இன்னைக்கு சுவாச காற்று அனுபவிச்சுட்டோம். சுதந்திர காற்றை அனுபவிக்கும். சுதந்திர காற்றை அனுபவிக்கும். அதுலேயும் நிறைய இடைஞ்சல்கள் இப்போ இருக்குது. சுதந்திரம் கிடைக்கல இல்லையா? அப்போ எதுல எல்லாம் நமக்கு சுதந்திரம் தந்தப்புறம் நம்ம அனுபவிக்காது இருக்கோம்? சொல்லுங்கள், தெரிஞ்சதை சொல்லுங்கள். பெரும்பாலும் உழைப்பில் சுதந்திரம் கிடைக்கல. உழைப்பில் சுதந்திரம் கிடைக்கல இல்லையா? ஜாதி கொடுமை சுதந்திரம் கிடைக்கல. இப்பெல்லாம் இருக்கா ஜாதி கொடுமை? ஜாதி கொடுமை இருக்கு. திருப்ப ஊருக்குள்ள நன்மை செய்தவனுக்கெல்லாம் பகை தான் வரும். ஓ, அப்படி வரும், பகை வரும் இல்லையா? நன்மை செய்தவெல்லாம் பகையாக தான் வரும். சில நன்மைகள் செய்திருக்கேன், அது எனக்கு பகையாக தான் நிற்கும். பகையாக நிற்கி அந்த காலத்தில் செய்த ஆடி காலம் தொட்டு பகை தான் வரும். பகை தான் வரும் இல்லையா? என்ன வரும்? ஓஹோ, ஒரு பகையை நமக்கு திருத்திக் கொள்ள முடியாது. முடியாது இல்லையா? முடியாது. அப்போ ஒரு பகை நடந்தாலும் கண்ணு காணாத போனோம். காலத்தில் இருந்த பகையாளி தான் இன்னைக்கும் இருக்கேன் நமக்கு. அப்படிதான் இல்லையா? ஆமா, அதே பகையாளி தானே? ஆமா, அதே பகையாளி. வெள்ளக்காரன் போன அப்புறம் அவனுக்கு கூட்டாளிகள் இங்கே இருக்கு இல்லையா? ஆமா, இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்தவன் வெள்ளையன். வெள்ளையனை துரத்துக்கு எல்லா தமிழனும் ஒத்தாசையா நிக்கல. ஓ, நிக்கல இல்லையா? ஆமா, பாதியாள் அவனு சப்போர்ட்டா இருந்து. ஆமா, பாபு சிதம்பரனார் அன்னைக்கு செய்தொழில கப்பலை கட்டி இந்தியாவுக்கு தமிழனுக்கு கப்பலை ஓட்டிய தமிழன் என்று ஒரு பேர் வரும்படியாட்டுக்கானவர் பாபு சிதம்பரம். அவருக்கும் இன்னைக்கு மதிப்பு கிடையாது. மதிப்பு இல்லை இல்லையா? அவரை இன்னைக்கு தெய்வமாட்டு கும்பிடணும் தமிழன். ஆமா, தாய் தங்கத்தமிழன், தங்கத்தமிழனை தெய்வமாக கும்பிடணும். அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு பண்பாட்டில் அறிவு கிடையாது. அறிவு இல்லை இல்லையா? ஆமா, ஆங்கிலம் தான் முன்ன. நான் போன வாரம் செய்தியில பார்த்தேன், அவரையும் கிண்டல் பண்ணி பேசினதாட்டு. எந்த இடத்துல பார்த்தாலும் தமிழ்நாடுன்னு சொல்லி கொண்டே இருக்கேன். எழுத்து தான் இருக்கும். அரசாட்சிக்காரன் பேச்சல தான் இருக்கு. ஆனால் செய்முறையில் கிடையாது. செய்முறையில் கிடையாது. என்ன எங்க பார்த்தாலும் ஆங்கிலத்தில் தான் போர்டு இருக்கு. ஓ, ஆங்கில வார்த்தை கிடையாது. எழுத்து அங்கங்க இருக்கு. தமிழ் வாழ்கைன்னு ஆங்கிலத்துக்கு தான் முதலிடம். தமிழ் வாழ்கைன்னு தான் இருக்கு. அது ரூலிங் பார்த்தால் இன்னைக்கு ஆங்கிலேயனுடைய பரணம் தான் நடந்து. அப்படிதான் இல்லையா? ஆமா. அது எப்படி உதாரணம் சொல்லுங்க, தெரிஞ்சது. உதாரணம் என்னன்னா அவனுடைய செயல்பாடு எல்லாம் ஆங்கில மொழி. அப்படிதான் இல்லையா? மொழிக்கு முன்மொழி கொடுக்க. இப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு போனா கூட தமிழ்ல வாதாட முடியாது. தமிழ்ல வாதாட முடியாது. ஆமா, பிஏ பிஎல் எம்எல்லாம் முடிச்சவனும் எஃப்ஆர்எஸ் முடிச்சவனுக்கும் அந்த ஆங்கிலம் தான் வருது. ஆங்கிலம் தான் வருது இல்லையா? எஃப்ஆர்எஸ் என்ன தமிழ் வைக்கணும் இவனுக்கு தெரியல. எஃப்ஆர்சிஎஃப் அப்படியா? எனக்கு தெரியல. எஃப்ஆர்எஸ் முடிச்சவன் மேல் மருத்துவம் படிச்சிருக்கேன். தமிழ் திருத்தம் வரல இல்லையா? ஆமா. அப்போ செம்மொழியான தமிழுக்கு மரியாதை வரல. செம்மொழி இன்னும் வரல இல்லையா? செம்மொழிக்காக வேண்டி பாடுபட்ட ஆளுகள் எல்லாம் நம்மளை விட்டு மாறி போயாச்சு. பேரோ புகழோ ஒன்றும் இல்லை, காரியம் கிடையாது. சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி பள்ளிக்கூடம் படிக்க காலத்துல காமராஜர் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து கூட்டம் பார்க்க போனவர் காமராஜரை ஒரு தேசியவாதி சொல்லி பிடிச்சு கொண்டான். அவர் ஜெயிலில் இருந்தார். ஆமா, ரெண்டு பேரையும் கொண்டு நெஹ்ருவையும் காமராஜரையும் கொண்டு ஜெயிலில் ஒரே ரூமில் அடைச்சான். இந்தியாவின் ஆதிபத்திரம் தவறி போச்சு. நெஹ்ரு வேலை கிடைச்சது இந்த கருந்தமிழன் காட்ட. கருந்தமிழன் செந்தமிழன் விருதுநகரில் படித்த காமராஜர் பிறந்தவர் காட்ட கிடைச்சி. ரெண்டு பேரும் மௌனமூர்த்திகளாக இருந்தா. வடநாட்டுக்காரனுக்கு தென்னாட்டுக்காரனை பாச தெரியாது, தென்னாட்டுக்காரனை வடநாட்டு பாச தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னான்னு கேட்டார் காமராஜர். என்னான்னு கேட்டார். அந்த பெருந்தகை கேட்டேன், நெஹ்ரு கேட்டேன், கைத்தப்பான்னு சொன்னார். இது என்னன்னு எடுத்து கொடுத்தவர் பெருந்தகை காமராஜர். அதான் பெருந்தலைவர் காமராஜர். இந்தியாவின் ஆகமவியில வெளிநாடு
நெஹ்ரு பறிபோன வகையை எடுத்து கொடுத்தவன் காமராஜர் தமிழன் இல்லையா? தமிழன் அவருக்கு தமிழ்நாட்டுக்காரனு தமிழ்நாட்டை இருந்துருவேன் அவன் தான் இன்னைக்கு ரூலியம் இருக்குன்றாங்க எனக்கு. நல்லா இருக்கு இல்லையா? ஆமாம், அதை கொடுத்துட்டார். கொடுத்த நாட்டுக்கு நல்ல நன்மை தான். சகோதரத்துவ மாட்டு இருந்து கொண்டா காங்கிரஸ் அந்த காலத்தில் இருந்து. இப்போ காங்கிரஸும் இல்லை, காங்கிரஸ் பொய்யா முடியாட்டு எல்லாம் விலைக்கு கொடுத்தான், விலைக்கு கொடுத்தான். அவனுக்கு விலைக்கு கொடுத்த காரணம் என்னன்னா அன்னைக்கு ஜாதி கொடுமை. ஜாதி கொடுமை தான் காங்கிரஸ் பட்ஜெட் ஜாதி கொடுமை தான் இருந்தது. அப்படிதான் இல்லையா? சுதந்திர போராட்டத்தில் வல்லபாய் பட்டேலுக்கு கொடுக்க வேண்டிய பிரதமர் பதவியை அது கொடுக்கல, நெஹ்ருவுக்கு கொடுத்தான். நெஹ்ருக்கு தான் கொடுத்தான், ஜாதி தான் இருந்தது. அவர் கீழ் ஜாதியாக இருந்தாலும் கொடுக்கல. அப்படி ஜாதியை பார்த்து கொடுத்தது. இரும்பு மனிதனாக வல்லபாய் பட்டேல். இரும்பு மனிதனுக்கு ரூனி பொறுப்பை கொடுக்காத பட்சம் இன்றைக்கு இருக்கும் நிலவரத்தில் பார்க்க போனா அந்த பாமர மக்கள் இந்தியாவை பறிக்கணும்னா பெரிய மகிமை தான், எதிர்ப்பு தான். ஏற்கனவே எதிர்ப்பு அந்த பிராமணன் ஜாதி கொடுமை இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, எந்த இடத்துலையும் பார்த்தாலும் இருக்கு. ஜாதி கொடுமை பார்க்கும்போது இந்து நாடான் கிறிஸ்தவ நாடான் அவன் இவன் தோடு விருத்தி சம்தானங்கள் எல்லாம் வீசிக்கொண்டே இருக்கு. அதனால நம்ம அது சுதந்திர நாடே இல்லை. என்னன்னா நாடா ஹிந்து நாடார்னு சொல்லு, நாடார் ஹிந்து. இருந்து மதம் மாறி போன ஆளுக்கு ஜாதி கொடுக்கக்கூடாதுனாக்கும் கோர்ட்டு சொல்லியிருக்கு. சொல்லி ஆனால் அவிய ஒட்டிட்டு தான் இருக்கணும். நானும் நாடார் தான். இப்போ கிறிஸ்துவ சொல்லியது அனைவரும் சமம், இனட்ட வரக்கூடிய ஆள் எல்லாமே சமம் அப்படின்னு ஒட்டுண்ணி இல்லையா? அங்கே போனாலும் அந்த ஜாதியை சொல்லிட்டு தான் இருக்கேன். அங்கே போனால் அவருக்கு கொள்கையும் சரியா பிடிக்கல. அப்படி இதெல்லாம் தான் போறான்னு தவிர அல்லாம இவன் ஒப்பட்ட ஹிந்துவும் இல்ல, இவனுக்கு ரெண்டும் வேணும், ஒப்பட்ட கிறிஸ்டியனும் இல்ல. அப்படி போலி தானே. இப்போ கிறிஸ்துவ ஏற்று போனா கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப இங்குள்ள ஜாதி அவனுக்கு வேணும். போர்வை இல்லையா? எல்லாரும் நடிப்பு போயிட்டு இருக்கு. பாக்கி ஒன்றும் இல்ல, எல்லாம் நடிப்புல தான், எல்லாம் நடிப்புல தான் போகுது இல்லையா? அப்ப இன்னைக்கு 80வது சுதந்திர தினத்துக்கு உங்க வார்த்தைகள் கேட்ட பிறகு அன்னைக்குள்ள கொடுமைகள் நீங்க உங்க பாட்டம் முப்பாட்டம் சொன்னதுல ஏதாவது ஞாபகம் வருதா? முக்காலியில ஏற்றி அடி கொடுத்தான். எது? முக்காலியில ஏற்றி அடி கொடுத்தான். அந்த கரம் வசூல் பண்ணதுக்காக வேண்டி வெள்ளக்காரன் இவன் அடி பொறுக்க முடியாத உப்பை தின்னான், புளியை தின்னான், கடைசியில் பெரிய கட்டினான். இவனை அடிமைப்படுத்தினால கடைசியில் பெரிய கட்டினான். அந்த தரமாட்டம் இல்ல. அந்த வெள்ளக்காரன் கிறிஸ்தவன் தானே? அவன் மனித பறவை இல்ல, மனித பறவையா? மனித பறவை எல்லாரும் மனித பறவை இல்ல, மனித பறவை தான். இல்ல, வெளிநாட்டுல இருந்த அவனும் அதான இந்த மதங்களை எல்லாம் கொண்டு பரப்பி பண்ணது. மதம் ஏற்கனவே உள்ள மதம் தான். ஆனால் அவனுடைய செய்மொழியை கொண்டு அவன் செய்து காட்டினான். இவன் இந்த அழுக்க வஸ்திரங்கள் கொடுத்து கொண்டு இருந்தவன் அது வந்து மறந்து போனான். அதுக்கு சீரோட நீ அழுக்க கொடுக்காத, சாமானங்கள் கொடுக்காத, நல்ல போறது வரேன் கொடுத்துக்கோ, அவனை படிப்பு இல்லையா? அதுவும் ஜாதி கொடுமை. ஜாதி கொடுமை இருந்ததுனால தான் அவனுக்கு படிப்பு இல்லை. சாதுக்களுக்கு படிக்க முடியாது, கல்லூரிகள்லயோ ஆரம்ப பாடசாலைகள்லயோ படிக்க முடியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இவன் இருந்து நோக்கி கொண்டு இருந்தான். அவனை படிப்பா வேணும், ஒன்று கோயிலாக வேணும், ஒரு ஆராதனை கூடத்தை கட்டினான், ஒரு சொட்டை போட்டான், அதில் படிச்சு வச்சான், படித்தவனுக்கு பார்த்து சின்ன சின்ன வேலையை கொடுத்தான், அது ஒரு ஆராதனை கொண்டு வந்தான். அதனாலதான் மரம் பருவனே தவிர இந்த பார்ல பூமிக்குள்ள எக்காரணம் கொண்டு எந்த மரமும் பரம்பராது. பார்லம் பார்லம் தான் பரதன் சீருடையாள் ஆதி பராசக்திக்கு 18 மக்கம் உண்டு. ஸ்டேட் இன்னைக்கு 36 ஸ்டேட் காணும். 11 சீருடையாள் பார்வமாரா. அவளுக்கு மக்கள் தான் சமைச்சோம். இதர ஆட்கள் எல்லாம் மண்டலம் பார்வமாரான்னு சொல்ல முடியாது, பார்வம்னு சொல்லக்கூடாது. அப்படி எப்படி சொல்லி குழப்பத்துல போயிட்டு இருக்கு. இந்தியாவில் பிறந்தவனுக்கு இந்தி மொழி படிக்கக்கூடாது, இந்தியாவில் படித்தவனுக்கு இந்தி மொழி படிக்கக்கூடாது. தமிழனுக்கு தான் முடியாது, பாக்கி எல்லா மாவட்டம் எல்லா ஸ்டேட்ல உள்ள ஆளுகளுக்கும் எல்லா மொழி படிக்கலாம், எல்லாருக்கும் பதவிக்கு போகலாம். இங்கே தமிழ்நாட்டுக்காரன் வருவேன் தேசிய படையிலையோ இராணுவத்திலையோ சேர்ந்து அங்கே போனால் இதுதான் காட்டலாம், தண்ணி என்ன சொல்ல தெரியல, சொல்ல தெரியல.
அவன் 6 மாசம் ட்ரைனிங் இருக்க வேண்டிய மொழி படிக்க. ஓ, மொழி படிக்கணும். அதை நம்ம தமிழ்நாடு சர்க்கார், தமிழ்நாடு தான், தமிழ் தான் அதை கெடுத்தது இல்லையா? இங்கேயும் வந்து இப்போ இங்கிலீஷ் படிக்காது, ஹிந்தி படிக்க. நானும் இந்திய போராட்டத்துக்கு கர்நாடக பீரியட்ல நேரடி ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு படிக்கும்போது நானும் கல்விக்கு வந்தேன். அப்படியே நீங்களும் உண்டா அப்போ? ஆமா, நான். சரி, அப்போ இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படிச்சு கொடுக்கணும். பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு அரசாங்க பள்ளியில இல்ல. அப்போ பணம் உள்ளவனுக்கு ஹிந்தி படிச்சலாம், எல்லாம் படிச்சலாம். ஹிந்தி படிச்சலாம், அரபி படிச்சலாம். அதுதான் இல்லையா? அப்போ பாவத்துக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். பைசா உள்ளவனுக்கு எந்த மொழியும் படிச்சலாம். பைசா இல்ல பாவங்களுக்கு அரசு பள்ளியில இல்ல. இந்த பாடத்திட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். பணக்காரனா பாவமா ஒரே கல்வி கொள்கை தான் இருக்கணும். அப்படிதானே? இது சிபிஎஸ்சி, அந்த எஸ்சி, இந்த எஸ்சி, மற்றது மறைச்சது இப்படி பிரிச்சு வச்சு சிக்கல். தமிழனுக்கு தமிழ் தான் படிக்கணும்னு சட்டம் வச்சிருக்கேன். எல்லாம் இல்ல, எல்லாம் படிச்சணும் இல்லையா? ஆண்டு கொண்டிருந்த அப்ப பைசா உள்ளவனுக்கு நல்லா எல்லாம் படிச்சலாம். அந்த காங்கிரஸ்காரனை போக பாக்கி வந்த திராவிட கட்சிகள் எல்லாம் தமிழ் தான் படிக்கணும். மச்சம் மண்ணா போடணும் இல்லையா? பாவங்க மண்ணா போட்டு பைசா உள்ளவன் நல்லா இருக்கட்டும். என்ன 2 பையன் மாதிரி ஒரு வெளியூர்ல வேலை பார்க்கணும். அவனுக்கு தண்ணிக்கு என்ன பாடுபடணுமோ என்ன தெரியாது. அவன் ஹிந்தி பேசுவான் இல்லையா? சரி சரி. இப்போ அவன் ஒருத்தன் சவுதியில் இருக்கான், ஒருத்தன் மஸ்கத்தில் இருக்கான். அங்கே போய் படிச்சது இதெல்லாம் இங்கே படிச்சுக்கொள்ள வாய்ப்பு கொடுக்கல. அவன் பாச சொல்லும்போது நமக்கு அவன் கூட்டுக்காரனை விളിக்கும்போது நமக்கு தெரியாது இல்லையா? என்ன பேசணும் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவன் பெனிஃபிட் ஆயாச்சு. அங்கே போனதுனால அது இங்கே இருந்த தகுதியோட பேருக்கு என்னால் ஸ்டாரா இருக்க இதோட நல்லா இருக்கு. அப்படி எங்க சமத்துவம் இல்லாத கெடுத்தணும். ஆமா இல்லையா? இவன் இங்க இருந்து போய் கண்ணு தானே சொல்லணும். இங்க இருந்து போய் சின்ன வேலை செய்து பெரிய வேலை செய்து இப்போ எனக்கு போர் மேனா இருக்கேன். 20 வருஷம் இருக்கேன். சரி. அப்போ அவன் அந்த அளவுக்கு ஆகணும்னா அவன் அந்த பாச இந்தியனுக்கு ஹிந்தி தெரியலன்னு என்ன நீ ஹிந்திக்காரனான்னு சொல்லி கேட்கேன். அவன் அப்படி கேட்கேன் இல்லையா? அவன் கேட்கேன். ஓ, நீ இந்தியன் கேவலமா பேசுவேன். ஆமா. சரி. அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இல்ல. அத்தியாவசியம் இல்ல. அதனால இந்தியனுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல இல்லையா? இங்க அடிமையா தான் வச்சிருக்கேன். பாவங்க அடிமையா இருக்கு. அடுத்தவனுக்கு மொழிக்கு அடிமையா தான் இருக்கேன். தமிழன் வந்து அடிமை. ஆமா, இன்னைக்கு தனியார் பள்ளியில போய் எது மொழி படிக்கலாம். இந்த பாவப்பட்டது அரசு பள்ளியில போனா இல்ல படிச்சு உட்காரு. அப்ப சுதந்திரம் முழுமையா சுதந்திரம் கிட்டல. இனி சுதந்திரம் வேணும் இனியும் இல்ல, எந்த சுதந்திரம் போறாது. இன்னைக்கு ஜாதி வர்றாங்க கேட்க, ஜாதி நீ என்ன வெரைட்டில உள்ள வேணும் கேட்க. அவன் பள்ளியிலே கேட்பான் ஜாதி என்ன ஜாதி எங்க சுதந்திரம் கிடைச்சி சுதந்திரம் இல்ல, அதை கேட்க கூடாது. இல்ல சுதந்திர போராட்டத்துல பழனோடு பறையனும் மரவரோடு குறவனும் சமத்துவம். அது சமத்துவமா இருக்கணும் இல்லையா? ஆமா, எல்லாம் பிரிச்சதே இந்த இதுதான். நம்ம சுதந்திரம் அடைஞ்சி நம்ம சுதந்திரநாதன் ஆனோம். அப்ப போலி சுதந்திரம் நம்ம நிஜமான சுதந்திரம் இல்ல. இது ஒரு ஒரு கண்கட்டி வித்த மாதிரி முன்னோர்கள் செய்வதை இன்னைக்கு பின்னோர்கள் அதான் செய்துட்டு இருக்காங்க. வெளி நடத்தி இன்னைக்கு பாபுவலி நடத்தணும் இல்லை, ஒரு வெளிக்கொடையாகவும் இன்னைக்கு இப்படி ஒரு நாடகம் நடக்குது. ஒரிஜினல் சுதந்திரம் வந்து பெருமையாட்டும் சொல்லவில்லை, பெருமையாட்டும் சொல்லவில்லை. அது இது மாறணும். இது மாறி அனைவருக்கும் ஒரே சமமா இருக்கணும் கல்வி கொள்கை எல்லாம். என்னால் வாக்குரிமை பதவிக்காக வேண்டி ஜாதி இல்ல மரம் இல்லடா அப்படி சும்மா வாயில பேசிக்கொள்ள மந்திரி ஆவேன். அவன் ஒரு நிர்வாகத்துல இருக்க, அங்க போனோம்னா அந்த நிர்வாகி கேட்க நீ என்ன ஜாதி என்ன மரம் அப்படி கேட்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? சுதந்திரம் கிடைச்சா சுதந்திரம் சுதந்திரம் கரெக்டா கிட்டல, சும்மா சொல்லியதான் இல்ல. சுதந்திரம் ஆகல. இனி வேணும் சுதந்திரம். நம்ம அழிச்சு கொண்டே இருக்கோம். நம்ம அழிச்சு கொண்டு இருக்கேன் இல்லையா? பின்காமியோடு அழிச்சு கொண்டே. இன்னைக்கும் பாகுபாடு இருக்கு. அந்த பாகுபாடு இருக்கிறது. ஏழைக்கும் பணக்காரனும் ஒரே கல்வி இருக்கணும். ஒரு 10 பேருக்கு கூட்டத்தில் இனி ஒரு ஜாதிக்காரன் இருப்பான், அவன் ஐயானா விളിக்கணும் இல்லையா? 10 பேருக்கு கூட்டத்தில் 25 பேர் கூட்டத்தில் 50 பேர் மற்ற ஒரு ஜாதிக்காரன் இருக்கான்னா அவன் நம்ம அழிச்சுவான். ஓ, அப்படிதான் இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு தான் இருக்கு. மாற்றம் வரல. சுதந்திரம் மட்டும் இவருக்கும் கிடையாது. அவன் அடிச்சு போடுவான்னு சொல்லி அண்ணான்னு விളിக்கும். ஓ, அப்படி பயந்து. ஓ, போகும்போது போறேன் அவன் போறான். ஓ, அப்படி. ஓ, அப்படி. அப்ப பயந்துதான் இருக்கு இல்லையா? பயம் ஒண்ணு. சகோதர பாசம் இல்ல. அச்சம் கிண்டல்லார. சரி, பழைய காலத்து பாட்டு நல்ல ஒரு பாட்டு. உச்சி மீது வாங்கி விழுந்த போது மச்சம் 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 என்பதில்லை. பாரதியார் பாடினது. அச்சம் அச்சம் அந்த இன்னைக்கு நமக்கு அஞ்சு கொண்டே இருக்கு. அஞ்சு கொண்டு தான் இருக்கேன் இல்லையா? அடுத்தவங்க அஞ்சு கொண்டே இருக்கு. இந்தியக்காரன் அஞ்சு கொண்டே இருக்கேன். இவனுக்கு இவன் பஞ்சசீல கொள்கையில போறவன் இவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல. முடியும்.
முடியாத அன்னைக்கு உள்ள பஞ்சசீலம் ஆகி போச்சு. முடியாத ஆக்கி வச்சிருக்கு. அதிகாரப்பூர்வமாட்டு வரோம், இவன் பஞ்சசீலத்தை கட்டாங்கியான்னு. ஓ அப்படி அப்படி இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. முழுமையான சுதந்திரம் இது எல்லாருக்கும் வரல. இல்லை, இல்லவே இல்லை. பணம் உள்ளவன்கிட்ட இருக்கு, பணம் இல்லாதவன்கிட்ட இல்லை. ஆமாம், பாவங்களுக்கு இல்லை. ஆமாம், சமத்துவ பூமி ஆகணும். ஆகணும் இல்லையா? எல்லாரும் ஒரு கொடைக்கு கீழே ஆகணும். எல்லாம் ஒரு கொடியை பிடிக்கணும். ஒரு கொடி ஒரு கொடைக்கு கீழே ஐயா சொன்ன மாதிரி ஆளணும் இல்லையா? அவர் சொன்னார் இல்லையா? எல்லா மக்களும் ஒரு கொடைக்கு கீழே வரணும். எல்லாரும் சமத்துவம், ஜாதி மத பேதம் இல்லாத வாழ்க்கை என்னைக்கு வருமோ அன்னைக்கு ஒரு மனிதனுக்கு சுதந்திரமே கிடைக்கின்றவரை அல்லாமல் இந்தியக்காரனுக்கு ஒருபோதுமே சுதந்திரமே இல்லை. இப்படிதான் இருப்பான். நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கு இப்பலாம். சரி சரி, அடுத்தவனுக்கு அடிமை. சரி, அடுத்தவனுக்கு அடிமை. உங்கள்கிட்ட கதை கேட்ட பிறகு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானே இதை உணர்ந்து கொள்ளல. வயசான பெரியவர் நீங்க சொல்லுது, கரெக்டா சொல்லுது. என்ன பண்ற இல்ல இல்ல, உண்மையிலே நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கு. இதான் பெரிய ஆள்கிட்ட கதை கேட்கணும். மறந்து போச்சு. ஆமா, முன்னால வந்து மறந்து போவோம். இல்ல இல்ல, அப்படின்னு கிடையாது. முன்னால கூட்டு குடும்பமா இருந்து தாத்தா பாட்டி பேர பிள்ளைகளை கதை சொல்லிடும் கொடுக்கும். இப்ப அந்த பழக்கமே இல்ல. இப்ப தாத்தா பிடிச்சு தனியா பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சிட்டு இருக்கோம். வீட்டுல பையன் மரியாதை பிள்ளை நான் என்னென்ன காரியங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். அப்பாக்கு வேற ஜோலி இல்லை எனக்கு. அப்படி அப்படின்னு இல்லையா? ஒரு 10 பேர பிள்ளைகள் உண்டு. எல்லாம் குடியாச்சு படித்த ஆளுகள் உண்டு, படித்து கொண்டிருக்க பிள்ளைகள் உண்டு. அன்னைக்கு வேற வேலை இல்லையா? அப்படி கேட்பணும். என்ன வேலை இல்லை, என்ன என்னைக்கு கற்றுக்கொண்டு அப்படி ஆகி போச்சு. சரி, அது அந்த பழைய கதைகளெல்லாம் சாதாரண சொல்லிக்கொண்டே இருப்பேன். சொல்லிட்டு இருக்கோம், கேட்க மாட்டான். நான் முடக்கி கொண்டு எங்க வரும். சரி சரி. இன்னைக்கு பேரப்பிள்ளைகள் நேரில் கேட்க முடியலைன்னாலும் இப்போ பெரியவரை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தாவது தாத்தாமார்கள் பேசியத இளம் தலைமுறை பிள்ளைகள் கேட்டு படிக்கட்டும். அடுத்த ஒரு சுதந்திரம் அதோட கிட்டட்டு கேட்டால் நாடு நல்லா இருக்கும். சரி சரி. பழைய ஆடுகளில் நாடு கண்டால் நல்ல நாடு, நல் பெருமாள் லட்சுமி நலம் பொருந்தி வாழ் நாடு, கொண்ட செந்தல் விளை நாடு, கொழுந்தல் வீசு நாடு, வர்த்தகம் நாடு, குடியிருக்கும் மறையோர்கள் பெருக்கும் நாடு. ஓஹோ, பார்த்தீங்களா? அப்போ உங்கள்கிட்ட ஒரு கவிதை கடலே இருக்கு. ஆமாம், சரி சரி. இந்த மறையோர்கள் என்ன எவருக்கும் தெரியாது, பள்ளிக்கூடத்தில் தெரியாது இல்லையா? எனக்கு தெரியும். என்ன தெரியாது, எஜுகேஷன் என்ன தெரியும். வித்தகன் யாரு? ஓ, வித்தகன். வித்தகன் ஆசிரியர். ஆசிரியர். சரி சரி. அது பழைய காலத்தில் ஒரு சொல்லுண்டு இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம், லாஸ்ட்ல அந்த தெய்வத்தை வச்சிருக்கு. இன்னைக்கு ஆசிரியரை மதிக்கல. ஆசிரியருக்கு பிள்ளைகள்கிட்ட கண்டிச்ச முடியாது. தாய் வந்தாரு சொல்லி ஒரு பிள்ளைங்க கேட்காது இல்லையா? பால் ஊட்டும் போது பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது அவன் டீ பார்த்துட்டு இருக்கா. ஓ அப்படியா? பிள்ளைக்கு கேட்கும். ஓ அதாகுங்க. ஓ பிள்ளைக்கு அந்த மரபணுல அப்படி போயிடும். அந்த இளம் நெஞ்சிலே இளம் பால் ஊட்டும் போதே அந்த செவியில கேட்குது. இசை கேட்டு வரும் தோலும் தெரிஞ்சுதான் அது கேட்கும். அது அந்த வழியா பிள்ளைக்கு போயிடும். ஆறாரோ ஆறிராரோ எல்லி எவருமே காலாட்டம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் போச்சு இல்லையா? ஏன்னா சின்ன வயசுல அதாவது சாணிக்கு ஒரு மதிப்பு உண்டு. நம்ம பசங்க மாட்டுக்கிற சாணி அது நல்ல மதிப்பு உண்டு. அன்னைக்கு மண்தான் தானே. அது அன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு பால் எல்லாம் ஊட்டி குளிப்பாட்டுக்கு முன்ன எண்ணெய் எல்லாம் பூசி ஒரு 6-7 மாதம் ஆகுதுல நீட்டு போட்டு உருண்டு விளையாடும். எண்ணெய் எல்லாம் பூசி குளிப்பாட்டுக்கு முன்னாடி கரலை படுக்க வைப்பா. பிள்ளை அங்கே பிறந்து இங்கே பிறந்து அந்த எண்ணெயும் அந்த சாணி பொடி சாணி அது ஒரு மருந்து. மாடு எவ்வளோ தீட்டி மருத்துவம் மூலிகை அப்படி அந்த மலம் அதில் உருண்டு சீராக்கி அன்னைக்கு சோப்பும் இல்லை, மண்ணாங்கண்ணியும் கிடையாது, ஒன்றும் இல்லை. நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு தண்ணியை விட்டு கழுவும் போது அந்த அழுக்கும் போகும், எல்லாம் போகும். இந்த மருத்துவ குணம் உடம்புல அந்த ரோகம் வர மொழி மருத்துவ குணம் போகும், எல்லாம் போகும். அது வலுவாக இருந்தா நல்லா இருந்தது. அன்னைக்கு 2 வயசான பிள்ளை பிடிச்சா நம்ம இரும்பு கையில பிடிச்ச போல இருக்கும். 5 வயசான பிள்ளை பிடிச்சால் சொக்க போல இருக்கும். அப்படி இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆமா, நாகரிகம் முத்தி அநாகரியம் ஆச்சு. நாகரிகம் போய் அநாகரியத்துல போச்சு இல்லையா? அநாகரியத்துல போச்சு. அதனால இனி இருக்கும் தலைமுறைகள் எல்லாம் ஆரோக்கியம் சரியா இருக்க மாட்டான். கரையிலே நோயை கொண்டே பிறக்கேன். இடைக்கு மதுபானம் அருந்தினால் நோய்கள் வரும், புகையில போட்ட நோய் வரும். இல்லை, நோயோட பிறக்கேன். தாப்பை என்னுடைய பிந்து போற அந்த அணுக்கள் அந்த பிள்ளைக்கு போய் சேர்ந்து அந்த தாப்பன் இருக்கிற ரோகங்கள் எல்லாம் பிள்ளைக்கே இருக்கும். ரோகம் இல்லாத நோய் ஆட்களாக அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு ரோகம் இல்லாத ஆள் இருந்து நோய் எண்ணில் தெரியாத ஆள்கள், நோய் எண்ணில் தெரியாத ஆள்கள் தான் அன்னைக்கு இருந்திருக்காங்க. இப்போ என்னை பொறுத்த அளவில் எனக்கு இருக்க ஆரோக்கியத்தில் நேர பகுதியும் எனக்கு மக்கள் கிடையாது. பாக்கி வேலை இருப்பாங்க. உங்க மக்களை விடுவோம், உங்க முன்னாடி எனக்கே இல்லை. நீங்க இப்போ வயசு 80 மேல ஆயிருக்குமா?
80 தாண்டியாச்சு. சுதந்திர காலத்தில் நீங்கள் பிறந்திருக்குது. அப்போ அந்த காலத்துல நீங்கள் 80 வயசான வரவே கண்ணாடி இல்லாத பேப்பர் படிச்சுட்டு இருக்குது. நான் இன்னும் உங்களை பார்க்கணுன்னா கண்ணாடி வச்சு தான் படிக்கேன். கண்ணாடி வச்சாதான் நம்ம இப்படி இருக்குது. அப்படி இருக்குது நிலைமை. எனக்கு பகவான் வந்து இருக்கு. அவர் தரது இப்போ தடைப்படாதப்போ இல்லையா? சரி, பெரியவர்கிட்ட பேசிட்டே இருக்கலாம். வேற முக்கியமான கதை ஏதாவது இருக்கா? தெய்வத்துக்கு மேலாட என்ற சக்தி கிடையாது. என்ன வடிவத்தில் இருக்காருன்னு இவருக்கு தெரியும். அவர் உலகம் நிறைஞ்சவர், பரம்பொருள். எப்பொருள். தூணிலும் துரும்பில் எல்லா இடத்துல அடங்கின ஆளு. இந்த உலகத்தில் தெய்வம் 5 சக்தி தான். சரி, ஐம்பெரும்பூதம். ஐம்பெரும்பூதம் நீர், நெருப்பு, ஆகாசம், காற்று, இவ்வளோதான். இதை கணக்கா 5 சமத்துவம் எல்லாம் ஒன்று வேலை தான். நீ வந்து நான் தாந்தவன் எனக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இல்லை. அதுதான் இந்துக்கள் சொல்லுது இல்லையா? வாயு பகவான், அக்னி பகவான், வருண பகவான், பூமாதேவி எல்லாமே தெய்வமாக வழிபடணும். எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு கொள்ளக்கார கூட்டம் வந்து அதில் இதாக்கும் என்னெல்லாமே சொல்லி எடுத்தாவே பிசினஸ் பண்ணி உள்ள பைசா வாங்கிட்டாவே பிழைச்சிட்டு இருக்கேன். அதோட தான் நாடு நாசம் ஆகி போச்சு. சரி 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 சரி, பெரியவரை கேட்டு சரி, அடுத்த ஒரு நல்ல நாள் பார்ப்போம். வெற்றி உண்டாகட்டும். வெற்றி.